وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வளர்த்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களின் மீதும் அவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களின் மீதும் அந்த நபிமார்களை உண்மையாக பின்பற்றிய எல்லா நல்லடியார்களின் மீதும் எம்முடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை உண்மையாக உறுதியாக உயிரினும் மேலாக நேசித்து பின்பற்றி வாழ்ந்த கண்ணிய உத்தம உன்னத தோழர்களான சஹாபாக்களின் மீதும் இந்த மார்க்கத்தை எம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த தாவீன்கள் தபா தாவீன்கள் இமாம்கள் பின்தொடர்ந்து வந்த எல்லா நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்கு இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அகிலங்களின் அதிபதி அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அமைதியும் அபிவிருத்தியும் என்றென்றும் ஏற்படட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இணை வைத்தல், பெரும்பாவங்கள், விதாத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், தாங்க முடியாத கஷ்டங்கள், தீர்க்க முடியாத நோய்கள் ஆகிய அனைத்தையும் விட்டு பாதுகாத்து நம்மை ஈமான் கொண்டவர்களாக, இஹ்லாசுடையவர்களாக, தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, தான தர்மம் வழங்கக்கூடியவர்களாக, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக, நிலையான நற்குணத்தின் மீது நிலைத்து நிற்பவர்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்கின்ற துவாவோடு இந்த ஜுமாவுடைய முதல் உரையை தொடக்கம் செய்கின்றேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம் அனைவரையும் படைத்தான், இயக்கி கொண்டிருக்கிறான், வாழ்வாதாரத்தை அளிக்கிறான். நாம் எப்படி வாழ்ந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அந்த நபிமார்களின் மூலமாக நமக்கு ஹலாலையும் ஹராமையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதது என்ன, எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அவன் தன்னுடைய தூதரின் மூலமாகவும் தன்னுடைய வேதத்தின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட மிக தெளிவான இந்த வாழ்க்கை முறையில், இந்த வாழ்வியல் வழியில் பெரும்பாவங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை நாம் எக்காரணத்தை கொண்டும் செய்துவிடக் கூடாது என்பதில் மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்றுதான் போதை என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த போதை என்பது எந்த அளவிற்கு பாவம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அந்த போதையை மிக வன்மையாக கண்டித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போதை பழக்கம் என்பது எல்லா விதமான தீங்குகளுக்கும் தாயாக இருப்பதை, எல்லா தீங்குகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா அட்டூழியங்களுக்கும் தாயாக இருப்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட போதையை நாம் எக்காரணத்தை கொண்டும் அதில் சென்றுவிடக் கூடாது என்பதிலும் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதல்களை நமக்கு தருகிறது. ஆனால் வாய்ப்பு கேடாக இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய முஸ்லிம் இஸ்லாம் என்கின்ற வட்டத்திற்கு வெளியில் நாம் செல்ல வேண்டாம், இஸ்லாம் முஸ்லிம் என்ற வட்டத்திற்கு உள்ளே நாம் சென்று பார்த்தாலும் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் அதிகமாக போதையினுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய எங்கெங்கெல்லாம் முஸ்லிம் மஹல்லாக்கள் இருக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வெகு சிலர் அல்ல, பலர் இன்று போதையினுடைய வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுபானத்தை மட்டும்தான், மதுவை மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு மதுவை குடிப்பது போதை என்பதும், யாருக்கும் தெரியாமல் சென்று புகைப்பிடிப்பது போதை என்கின்ற அந்த காலகட்டம் இருந்தது. அது கூட ஒளிந்து தெரிந்து தெரியாமல் வெகு தூரம் சென்று அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போது பப்ளிக்காக, பொது இடங்களில் யாருக்கும் பயப்படாமல் அல்லது யாருக்கும் தெரியாமல் சென்று இந்த போதை பழக்க வழக்கங்களை, இந்த போதை, கஞ்சா, அபீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களுடைய இந்த வழிமுறைகள், இந்த காட்சிகளை நிறைய நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்தி சீர்கெட்டு போகக்கூடிய கலாச்சாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த நாடு, நாம் வாழக்கூடிய இந்த மாநிலம், நாம் வாழக்கூடிய இந்த ஊர் எல்லா விதத்திலும் துணை போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பண்பாட்டு வீழ்ச்சியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நரகத்தை நோக்கி தம்முடைய வாழ்க்கையே நாசமாக்கக்கூடிய இலக்கில்லா ஒரு வாழ்க்கை,
பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதற்காக வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் எப்போது பார்த்தாலும் போதை. அந்த போதை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு நான் தயார். அந்த போதையை நான் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த போதை தரக்கூடிய மயக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் நான் செல்வதற்கு தயார், யாரை எது வேண்டுமானாலும் செய்வதற்கும் நான் தயார் என்கின்ற நிலைக்கு நம்முடைய இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஹராமான பெரும்பாவம், அல்லாஹுடைய தூதருடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும்பாவத்தில் நம்முடைய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இதை மிக குறிப்பாக சமூக செயற்பாட்டாளர்கள், ஆலிம்கள், சமூகத்தை சீர்திருத்துபவர்கள், சமூகத்தின் தலைவர்கள், மஹல்லாவிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், பள்ளியினுடைய நிர்வாகிகள் என்ற அனைவரும் இதில் குறிப்பாக கவனம் செலுத்தி நம்முடைய இளைஞர்களை திரும்ப கொண்டு வரக்கூடிய, திரும்ப மீட்கக்கூடிய அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய முக்கிய வேலையாக இதனை மாற்ற வேண்டும். இதற்கான வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் போதையை எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறது, போதையை எந்த அளவுக்கு இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது என்பதை பற்றியும், இந்த போதைக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றியும், இந்த போதையிலிருந்து எப்படி நம்மால் முடிந்த அளவு நாம் தடுக்க முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த இருக்கக்கூடிய இந்த சிறிய நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த ஜும்மாவுடைய உரையிலே சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, போதையை பற்றி இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், மதுவை எந்நேரமும் அருந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டார். மதுவிலும் போதையிலும் எப்போதும் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், ஐயாமுல் ஜாஹிலியா என்று கருதப்படக்கூடிய அறியாமை சமூகத்தினுடைய மக்கள் மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நபியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையிலிருந்தும் மதுவிலிருந்தும் வெளியில் கொண்டு வந்தார்கள். அதற்கு குர்ஆனிலே நிறைய ஆயத்துகளை, நிறைய வசனங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதையை பற்றி இறக்கி அவர்கள் போதையை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை வழிகாட்டியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் 5வது அத்தியாயத்தினுடைய 90லிருந்து 92வது வசனம் வரை அல்லாஹ் இந்த போதையை குறித்து சொல்லி அல்லாஹ் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டோரே, மதுபானமும் போதையும் சூதாட்டமும் சிலைகளை வழிபடுதலும், சிலைகளை வழிபடுதலும், அம்புகளை எரிந்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாகும். போதை உட்கொள்வது என்பது, கற்சிலைகளை வணங்குவது என்பது, அம்பு எரிந்து குறி கேட்பது என்பது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள் என்று ஷைத்தானுடைய செயல்களாக போதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து அதை கண்டித்து, ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். போதையை நீங்கள் தடுத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு ஐ யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் கம்ரி வல் மைசிரி வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி ஃபஹல் அன்தும் மூந்தஹூன். அதாவது நிச்சயமாக ஷைத்தான் எதனை விரும்புகிறான் தெரியுமா? இந்த போதையின் மூலமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் இந்த போதையை கொண்டும் இந்த சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையை ஏற்படுத்துவதற்கு, வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் உண்டு பண்ணுகின்றான். மேலும் அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுப்பதற்கு ஷைத்தான் விரும்பி அதை தடுத்து விடுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த போதையின் மூலமாக உங்களுக்குள் பகையையும் வெறுப்பையும் ஷைத்தான் ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றான். அதன் மூலமாக அல்லாஹ்வை நீங்கள் சிக்ரு செய்வதிலிருந்தும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும், தொழுகையிலிருந்தும் அவன் உங்களை தடுத்து விடுகின்றான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலக மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல வஹ்தரு ஃபஇன் தவல்லைத்தும் ஃபஅலமு அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். இன்னும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம்முடைய கட்டளைகளை தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டும்தான் நம் மீது கடமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
இவ்வளவு அறிவுரைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அறிவுரை வழங்கி எச்சரிக்கை தந்து இதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், புறக்கணிக்காமல் நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம்முடைய கட்டளைகளை தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டும்தான் தூதர் மீது கடமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரித்து விட்டு நீங்கள் நரகத்திற்கு தயாராக வேண்டுமா அல்லது சொர்க்கத்தினுடைய பாதையை அடைய வேண்டுமா என்பதை குறித்து, போதையை குறித்து, மதுபானத்தை குறித்து, சூதாட்டத்தை குறித்து, கற்சிலைகளை அதாவது அல்லாஹுக்கு இணை வைப்பதை குறித்து, அம்பெறிந்து குறி கேட்பதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ இஸ்லாமிய மார்க்க பொறுத்த வரைக்கும் போதையையும் அல்லாஹுக்கு இணை வைப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றிணைத்து பேசக்கூடிய வசனங்களின் மூலம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கு போதை நம்ம எடுத்து செல்லும் என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய போதனைகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு விளக்கமாக, இந்த வசனங்களுக்கு விளக்கமாக ஹம்ரு என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுபானத்தை, போதையை குறித்து பேசப்படக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ரு என்று பயன்படுத்துகிறார். ஹம்ரு என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், மொழி ரீதியான அர்த்தம் ஹம்ரு என்பதற்கு மூடுதல், மறைத்தல், திரையிடுதல் என்று அர்த்தம் வருகிறது. அதாவது புத்தியை மறைக்கிறது, புத்தியில் தெளிவின்மையை ஏற்படுத்துகிறது, புத்தியை திரையிட்டு மூடுகிறது. அதற்குத்தான் ஹம்ரு என்று பயன்படுத்துவார்கள். ஆகவே ஹம்ரு, மது தடை செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், மது தடை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அது போதையை ஏற்படுத்துகிறது, ஹம்ரை அது ஏற்படுத்துகிறது. ஆகவே ஹம்ரை எதுவெல்லாம் ஏற்படுத்துகிறதோ அது சாராயமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, அது ஒயினாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, அது பீராக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, அதை புகைப்பிடிப்பதாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, அது பான்பராக் போடுவது அல்லது வேறு வேறு வாயில் போட்டு மென்னக்கூடிய அந்த புகை பழக்கங்கள், அது வாயில் போட்டு வைக்கக்கூடிய அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும், ஆக இதிலிருந்து ஹம்ரு ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் போதை என்பதனை, அனைத்தும் பெரும்பாவம் என்பதனை, அனைத்தும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும் என்பதனை மாற்றுக்கிறது. இப்ப நிறைய இதுக்கு விளக்கங்கள் சொல்லக்கூடிய, அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களுடைய விளக்கம் எப்படி இருக்கும்? ஹம்ரு, போதை, மது என்றுதான் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அல்ல, ஹம்ரு என்பது எதுவெல்லாம் புத்தியை மழுங்கடிக்க செய்கிறதோ, எதுவெல்லாம் புத்தியை திரையிட்டு மூடுகிறதோ, எதுவெல்லாம் புத்தியை தெளிவின்மையை ஏற்படுத்துகிறதோ அவை அனைத்தும் ஹம்ரு. அந்த ஹம்ரு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹம்ரு. எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறதோ அவை அனைத்தும் ஹம்ரு, ஹம்ரு அனைத்தும் ஹராம் என்று சொல்லிவிட்டார். அவ போதைக்கு மதுவைத்தான் நாம் எடுத்துக்காட்டாக காட்ட வேண்டும் என்பது கிடையாது. அது சிகரெட்டாக இருந்தாலும், பான்பராக்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இன்று போதை என்று எதுவெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு பயந்து நாம் பயன்படுத்துகிறோமோ, மக்கள் எதுவெல்லாம் போதை என்று அறியப்பட்டு பயன்படுத்துகிறார்களோ, அது எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் ஹம்ரு. ஹம்ரு அனைத்தும் ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். மேலும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் போதையை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த உலகத்திலே போதையை பயன்படுத்தி பின்னர் அதிலிருந்து தௌபா செய்து மீளவில்லையோ, போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அதிலிருந்து திருந்தி தௌபா செய்து மீளவில்லையோ, அவர்கள் மறுமையிலே சுவனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய அந்த மதுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழந்து விட செய்வான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் போதையை விடாமல் போதையின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு சொர்க்கத்தில் மதுவை வைத்திருக்கிறான். சொர்க்கத்தில் மூமின்கள் அருந்துவதற்கென்று ஒரு மதுவை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே யாரெல்லாம் போதையின் பின்னால் சுற்றி கொண்டிருந்தார்களோ, மதுவின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு தரக்கூடிய அந்த மதுவை அல்லாஹ் தடுத்து விடுவான். தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்யாமல் இருந்தார்கள் என்று சொன்னால், நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கம் என்று நாடி இருந்தால் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் அந்த மதுவை அவர்கள் தடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தில் சுவனவாசிகளுக்காக புத்தியை மழுங்கடிக்காத எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சரி, சொர்க்கத்தினுடைய மது எப்படி இருக்கும்? சொர்க்கத்தினுடைய மது எப்படி இருக்கும் என்று குர்ஆனுடைய ஒரு 4-5 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சுவனத்தில் சுவனவாசிகளுக்காக புத்தியை மழுங்கடிக்காத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போதை புத்தியை மழுங்கடிக்கும், ஆனால் சுவன போதை புத்தியை மழுங்கடிக்காது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மிக இன்பமான மதுபானமாக, மிக இன்பமான மதுவாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட மதுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய போதை நாயகர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுத்து விடுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஈமானும் போதையை உட்கொள்வதும் ஒன்றாக இருக்காது. ஈமான் உள்ள நிலையில் நீங்கள் போதை பிரியர்களாக இருக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஈமானையும் போதையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக இணைத்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஸ்லிம் அடியான் விபச்சாரம் செய்யும் பொழுது மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் அடியான் திருடுகின்ற போது அவன் மூமினாக இருந்து கொண்டு திருட மாட்டான். ஒரு முஸ்லிமான அடியான் போதையை பயன்படுத்தும் பொழுது அவன் மூமினாக இருந்து கொண்டு போதையை பயன்படுத்த மாட்டான். மேலும் அவன் மூமினாக இருந்து கொண்டு கொலையும் செய்ய மாட்டான். என்ன சொல்ல வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், விபச்சாரம் புரியும் பொழுது அவனுடைய ஈமான் அவனிடம் இருக்காது. போதையை உட்கொள்ளும் பொழுது ஈமானோடு அவன் போதையை உட்கொள்ள மாட்டான். திருடும் பொழுது அவன் ஈமானோடு அவன் திருடக்கூடிய அந்த செயலை செய்ய மாட்டான். அதே போன்று கொலை செய்யும் பொழுது அவனிடத்தில் ஈமானோடு அவன் கொலை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், போதையும் ஈமானும் ஒரு சேராது என்று சொல்ல வருகிறார். போதையும் ஈமானும் மூமினாக இருப்பதும் போதை உட்கொள்வதும் ஒரு சேர இருக்காது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு போதையை கண்டிக்கிறது. மேலும் நபி அவர்களுடைய சாபம் இதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை குறித்த விஷயங்களில் சபித்திருக்கிறார்கள், லானத் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதுபானம் அருந்துவது மட்டுமின்றி யாரெல்லாம் போதையை உட்கொள்கிறார்களோ, போதையை யார் உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சாபம் செய்யவில்லை. அதனை விற்பனை செய்தவர், அந்த போதையை தயாரித்தவர், அதனை விற்பவர், விற்கும் இடத்தில் வேலை செய்பவர், அதை தொடர்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதை சுமந்து செல்பவர், அதனை குடிப்பவர், அதனை பரிமாறுபவர், நேரடியாகவோ மறைமுகமாகவோ போதைக்கு பங்களிப்பு செய்பவர் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு நாம் பொடுபோக்காக இந்த விஷயத்தில் இருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தரிகெட்டவர்களோ போதையை உட்கொண்டு வீட்டிற்குள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? அவர் அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாதவரை அவர் பாட்டுக்கு இருந்து கொண்டு போகட்டும் என்று பேசக்கூடிய தாய்மார்கள் நிறைய நம்மில் இருக்கிறார். அவர் என்ன செய்தாலும் திருத்த முடியாது என்று அவர் வழியிலே விட்டு செல்லக்கூடிய, அவர் போதை அருந்தி வந்தாலும் கூட அவருக்கு உணவு வைத்து நல்ல முறையிலே அவரை தூங்க வைக்கக்கூடிய வீடுகள் நம்ம நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ போதைக்கு ஆதரவளிப்பவர்கள், போதையை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள், போதைக்கு அந்த குடிப்பதை ஆதரிப்பவர், அதை பரிமாறுபவர், அதை தயாரிப்பவர், அதை கொண்டு செல்பவர், அதை ஏற்றுக்கொள்பவர், அதை வாங்கி தருபவர், அதை விற்பவர், அதை உட்கொள்பவர் என்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார். மனிதர்களுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர், மலக்குகளினுடைய தலைவர், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்படிப்பட்ட ரஹ்மத் இந்த போதை குறித்து சபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மார்க்கம் இந்த போதையிலே கண்டிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே. அதே போன்று நரகவாசிகளுடைய சீழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போதை உட்கொள்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். நரகவாசிகளுடைய வியர்வை சீழாக வடியும். நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த படு பயங்கரத்திலே, நரகத்திலே கொந்தளிப்பிலும் அந்த தண்டனையிலும் அனுபவித்துக் கொண்டிருப்பவருடைய வியர்வை சீழாக வழிந்து போகும். அந்த சீழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போதை உட்கொள்பவர்கள், இந்த போதை உட்கொண்டு விட்டு தௌபா செய்யாமல் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடிபானமாக கொடுப்பான். தாகம் தாகம் என்று கத்துவார்கள், அவர்களுக்கு அந்த சீழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடிபானமாக குடிப்பதற்கு தருவான். அந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இந்த போதையை உட்கொள்பவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த போதையை ஒருவர் உட்கொண்டு விட்டால் அவரை குறித்து மார்க்கம் சொல்வதை கேளுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது, யார் போதையை அருந்துகிறாரோ அருந்தினுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. போதையை உட்கொள்பவனுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் முதல் தடவை போதையை அருந்தி
அவனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் முதல் தடவை. 2வது தடவை மீண்டும் அவன் போதையை உட்கொண்டால் மீண்டும் 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 2வது முறை மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். மீண்டும் 3வது முறை அவன் போதையை உட்கொள்கிறான், மீண்டும் அவன் மனம் திருந்துகிறான், மீண்டும் அவனுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் அவன் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பான், அல்லாஹ் அவனை மன்னிப்பான். 3 முறை போதையை உட்கொண்டு மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டவனுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இருந்தும் அல்லாஹ் அவனுடைய அருளின் காரணமாக, கருணையின் காரணமாக போதை உட்கொள்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். ஆனால் 3 முறை 4வது முறையும் அவன் அருந்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது கடமையாக்கி விட்டான். என்ன கடமையாக்கி விட்டான் தெரியுமா? தீனத்துல் கபால் என்பதனை அவன் அருந்த செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி விட்டான். 3 முறை போதை அருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு 3 முறை 40 நாட்கள் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் அவன் 4வது முறையும் அவன் அருந்திவிட்டால், 4வது முறையும் அவன் போதையின் பின்னால் சென்று விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி விடுகிறான் அவனுக்கு தீனத்துல் கபால் என்று சொல்லப்படக்கூடிய குடிபானத்தை அருந்த செய்வதற்கு. தீனத்துல் கபால் என்கின்ற அந்த குடிபானத்தை அந்த மனிதனை அருந்த செய்வான், பருக செய்வான். அந்த தீனத்துல் கபால் என்றால் என்னவென்றால் நரகவாசிகளுடைய சீழ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகளுடைய சீழும் சலமும் அவனுக்கு தாகத்திற்கு கொடுக்கப்படும் அந்த போதை உட்கொள்பவர்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, போதை என்பது, மதுபானம் என்பது, கஞ்சா, அபீன் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும், சிலர் சொல்லுவார்கள் சிகரெட் பிடித்தால் போதை தலைக்கு எல்லாம் ஏறாது, கொஞ்சமாகத்தான் ஏறும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், சும்மா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு டயர்டா இருக்கும் பொழுது சிகரெட் பிடிக்கிறோம். இல்லை அன்பான சகோதரர்கள், எதை அதிகமாக பயன்படுத்தினால் போதை ஆகுமோ, எதையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது மூளை மழுங்க செய்யுமோ அதை குறைவாக பயன்படுத்துவதும் ஹராம் தான். புரிஞ்சுதா? எதையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அதை ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றானோ, எதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மூளை இழக்கிறதோ, எதனை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நீங்களுடைய தலை மழுங்கச் செய்கிறதோ, போதைக்கு செல்கிறீர்களோ, அதை குறைவாக பயன்படுத்தினாலும் அது ஹராம் தான் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆக சிகரெட்டாக இருந்தாலும், வாயில் போட்டு மென்னக்கூடிய பான்பராக்காக இருந்தாலும், அல்லது உதட்டுக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு சுற்றி திரியக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், அல்லது மாத்திரைகளாக இருந்தாலும், ஊசிகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது ஹராம், அது போதை, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லானத்தை, சாபத்தை பெற்றுத்தரும். அவனுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் 3 முறைக்கு மீண்டும் 4வது முறையும் மனம் திருந்தாமல் போதைக்கு சென்றால் அவனுக்கு நரகத்தினுடைய சீல் அவனுக்கு பருகச் செய்யப்படும். அவன் நாளை நரகவாதியாக நுழைவான். நாளை அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்திலே நுழைவிப்பான் அந்த போதையின் காரணமாக. இந்த அளவுக்கு மார்க்கம் போதையை எச்சரித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கேடுகட்ட போதையை விட்டு ஒழிக்க வேண்டும் அன்பான சகோதரர்கள். அப்படிப்பட்ட கேடுகட்ட போதையினுடைய நம்முடைய இளைஞர்கள் இன்று அதிலே உள்ளே சென்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காட்சிகள், எத்தனை செய்திகளை படித்துக் கொண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் அதனை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதற்கான காரணங்களாக எதை நாம் பார்க்கும் பொழுது, மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு ஆளாகுவதற்கான காரணங்களும் தீர்வுகளும் நாம் பார்க்கும் பொழுது சுருக்கமாக ஒரு 6 விஷயங்கள் தான் அவர்களை போதைக்கு கொண்டு செல்கிறது. நான் பார்த்தவரை ஒரு 6 விஷயங்கள் அவர்களை போதைக்கு சொல்லுகிறது. 1, வீட்டு சூழல். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல். பையன் என்ன செய்யறான், ஏது செய்யறான், எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான், எதையும் கண்டுக்காம அப்படியே விட்டுறது. வீட்டுல அவன் எந்த தவறு செய்வதற்கும் அவனுக்கு தோதுவான நேரங்களையும் இடங்களையும் அமைத்து கொடுப்பது. அவனுக்கென்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்துவிட்டு அவன் எங்க போறான், என்ன வரான், என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வீட்டு சூழல். அந்த வீட்டு சூழலும் பெற்றோர்களுடைய அந்த கவனிப்பு இன்மையும் அவனை இந்த நிலைக்கு தள்ளுகிறது. பெற்றோர்கள் சம்பாதிக்க வேண்டும், பெற்றோர்கள் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையில் சம்பாதிப்பதற்கும், சாப்பிடுவதற்கும், பொருளீட்டுவதற்கும் அவர்கள் நேரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிள்ளைகளுக்கு செல்போன் வேண்டுமா, செல்போன், டேப் வேணுமா, டேப், பைக் வேணுமா, 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக்கு, பாக்கெட் மணி எவ்வளவு வேண்டுமானாலும் பாக்கெட் மணி. அவன் என்ன செய்யறான், எங்க போறான், எப்படி செய்யறான் என்கின்ற அந்த பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு இன்மைதான் அதிகமான போதைக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கிறது. இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஐ டு ஐ கான்டாக்ட் என்று சொல்லுவார்கள். கண்களை பார்த்து ஒரு 10 நிமிடம் காலை மாலை பேசுகிறோமா நம்முடைய பிள்ளைகளை பார்த்து?
அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா இருக்கட்டும், ஒரு காலையில ஒரு 5 நிமிஷம், மாலையில ஒரு 5 நிமிடம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அமர வைத்து கண்கள் பார்த்து அவர்களை பேசுகிறோமா? அவர்களை தொட்டு பேசுகிறோமா? பெற்றோர்களால் தொட்டு பேசப்படக்கூடிய குழந்தை, அரவணைத்து பேசப்படக்கூடிய குழந்தை, ஐ டு ஐ கான்டாக்ட் செய்து கண்கள் பார்த்து பேசப்படக்கூடிய குழந்தை வெகு சீக்கிரமாக சீரழியாது என்பதனை ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள் சொல்லுகிறார்கள், உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். பெற்றோர் அரவணைப்பே கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் அரவணைத்து பேசுவது கிடையாது, அன்பாக பேசுவது கிடையாது. எதற்கெடுத்தாலும் பெற்றோர்கள் எரிந்து விழக்கூடிய பெற்றோர்கள், அவனை தின்பண்டமாகவும் அல்லது அவனை பொருளீட்டக்கூடிய ஒருவனாகவும் அல்லது நம்முடைய லட்சியங்களையும் நம்முடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாகவும் தான் பிள்ளைகளை இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் பார்க்கிறாங்க. என்னால அதை அடைய முடியல, என்னால அந்த நிலைக்கு செல்ல முடியல, என்னால சொந்த வீடு கட்ட முடியல, என்னால டாக்டர் ஆக முடியல, என்னால இன்ஜினியர் ஆக முடியல, என்னால அந்த விஷயத்தை அடைய முடியல, என் பிள்ளை அடையணும்னு சொல்லி அவனுக்கு ஃபோர்ஸ் மேல ஃபோர்ஸா, அவனுக்கு அழுத்தத்தின் மீது அழுத்தம், அவனுக்கு பிரஷரின் மீது பிரஷர் கொடுத்து 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 அவனுடைய நேரங்களையும் அவனுடைய ஆற்றல்களையும் பெற்றோர்கள் பயன்படுத்துவதால் அவனுடைய சிந்தனை தடுமாற செய்கிறது. அவனுடைய சிந்தனையும் அவனுடைய அழுத்தமும் அதிகப்படியாக செல்லும் பொழுது ஒரு கட்டத்திலே அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. சமூகம் அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வாய்ப்பை நோக்கி அவன் செல்கிறான். இப்போ வீட்டு சூழலை மாற்ற வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது, சமூக சூழல். இந்த சொசைட்டி, இந்த சமூகம் நிறைய வாய்ப்புகளை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லவற்றின் மீது செல்வதை விட, நல்லவற்றின் பால் செல்வதை விட தீயவற்றின் பால் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது. ஒரு 15 வயசு பையன் ஒரு போதை வஸ்து விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று தாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து அழகா தந்து அனுப்பக்கூடிய ஒரு சமூக சூழல் தான் என்று நிலவுகிறது. அவனை அடித்து துரத்தக்கூடிய ஒரு காலம் இருந்தது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது தவறான செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு பயப்படுவோம். பயப்படுவோமா இல்லையா? நம்மளா சின்னவர்களா இருந்து எந்த அளவுக்கு பயப்படுவோம்? பெரியவர்கள் பார்த்தாலே அடிச்சு அனுப்புவாங்க வீட்டுக்கு. அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இன்னது சின்ன பையன், ஒரு 12-13 வயசு பையன் போய் ஒரு போதை வஸ்தை வாங்க சொல்றான்னு சொன்னா அவன் காசு கொடுத்தா போதும், கொடுத்து அனுப்பக்கூடிய, அவனை ஊக்குவித்து அனுப்பக்கூடிய காட்சிகள் நிறைய இன்னைக்கு நடக்குது. சமூகம் அவ்வளவு கேவலமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சமூகத்திலே வாழ்பவர்கள் அனைத்தும் பொருளாதாரத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களான முஸ்லிம்களாக நாம் அப்படியான பொருளாதாரத்தை மட்டுமே தேடுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல. சமூக அக்கறை கொண்டவர்கள் நாம், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் நாம், பிற மனிதத்தின் மீது மனிதாபிமானம் கொண்டவர்கள் நாம். பிற மனிதனும் என்னை போன்று வளர வேண்டும், என்னை போன்று நிம்மதியாக, சந்தோஷமாக, மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஆனால் நாம் வாழக்கூடிய சமூக சூழல் என்பது முழுக்க முழுக்க தன்னலம் கருதி, முழுக்க முழுக்க தங்களை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை கொண்டு நகர வேண்டும், பொருளாதாரத்தை கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும், சமூக அந்தஸ்தை குறித்து நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற அந்த போக்கை கொண்டு மட்டுமே இந்த சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் மாற வேண்டும். சமூகத்தை நம்மால் மாற்ற முடிகிறதோ இல்லையோ, சமூகத்திலே நாம் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நட்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கான ஒரு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். சமூகத்திற்கு சிறந்த ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக, பங்களிப்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல பிரஜையாக வாழக்கூடிய அந்த சூழல் நாம் எடுக்க வேண்டும். சமூகம் கெட்டு போய் கிடக்கிறது. அதில் நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும், வீட்டை தற்காத்துக் கொள்வதற்கும், நம்முடைய பிள்ளைகளை தற்காத்துக் கொள்வதற்கான அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, குடும்ப பிரச்சனைகள். இன்று எந்த குடும்பத்திலே பார்த்தாலும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள், சூழல்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்குகின்றன. தாய் தந்தை பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சகோதரர்களுக்கு பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை. அவன் ஒரு நிம்மதியை தேடி, அன்பு அவனுக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு தேவையான அந்த வென்டிலேஷன் என்று சொல்லுவார்கள், அது அவனுக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு தேவையான அரவணைப்பு கிடைக்கவில்லை. மாணவர்கள், இளைஞர்கள் என்பவர்கள் அந்த வயது என்பது அவர்கள் விளையாட வேண்டிய வயது. ஓடி ஆடி கீழே விழுந்து அடிபட்டு எழுந்து அவர்கள் சாதிக்க வேண்டும், எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ரத்தம் சூடாக இருக்கக்கூடிய ஒரு வயது. அவர்களை சுற்றி பார்க்க வேண்டும், அடிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், ஓட வேண்டும், ஆட வேண்டும், குதிக்க வேண்டும். அப்படியான ஒரு வயது. பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதற்கான வயது. அந்த ஸ்பேஸை, அந்த இடைவெளி நிறைய இன்று சமூகத்திலே காணப்படுகிறது. ஏன்? குடும்ப பிரச்சனையில் குடும்பத்தினர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இவனுக்கு வாய்ப்பு கிடையாது.
இவன் அந்த வயதில் அல்லாஹ் அவனுக்கு படைத்திருக்கக்கூடிய அந்த இயல்பை செய்வதற்கு கூட அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிரச்சனை, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான நேரம் இல்லாத காரணத்தினால் அந்த குடும்ப பிரச்சனை அவனை அந்த இடத்திலே கொண்டு சென்று விடுகிறது. குடும்ப பிரச்சனைகளை ஓரம் தள்ளிவிட்டு குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் பெற்றோர்களும் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களும் அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, தேவையற்ற சங்கடங்களை தூக்கி எறியக்கூடிய, தேவையற்ற விஷயங்களை தூக்கி கழிக்கக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் குடும்பத்திற்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 60 முதல் 70 வயது வரை வாழ இருக்கிறோம், அவ்வளவுதான். அதற்குள் இந்த ஈகோ பிரச்சனை அதை இதனால நம்ம தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு சுமைகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை, மாணவர்கள், இளைஞர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாமல் தூக்கி எறிந்து விட்டு அவர்களோடு நேரம் தரக்கூடிய, குடும்ப பிரச்சனைகளை ஓரம் தள்ளி அவர்களோடு நேரம் தரக்கூடிய அந்த முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். 4வதாக, போட்டி சூழலுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இளைஞர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் என்று இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது போட்டி சூழல் நிறைந்தது, காம்படிஷன் நிறைந்தது, சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு மாணவன், ஒரு இளைஞர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னை இன்னொருவனை காட்டிலும் மேலாக இருக்க வேண்டும் என்றுதான் அவனை சொல்லி வளர்க்கப்படுகிறது. நீ அவனை விட நல்லா ரேங்க் எடுக்கணும், நீ அவனை விட நல்லா ஓடணும், நீ அவனை விட நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ அவனை விட நல்ல வீட்டில் இருக்கணும், நீ அவனை விட நல்ல கார் வச்சிருக்கணும், நீ அவனை விட நல்ல பைக் வச்சிருக்கணும், நீ அவனை விட என்று எல்லாவற்றிலும் இன்னொருவனை ஒப்பிட்டு அவனை காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவனால் அது முடியவில்லை. எவ்வளவுதான் அவனும் போராடணும், முடியாத ஒரு நிலை வரும் பொழுது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறான ஒரு பாதைக்கு சென்று விடுகிறான், தவறான ஒரு பாதைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த போட்டி சூழலை நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தராமல், நீ தனித்துவமானவன், உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, அந்த தனித்துவத்தில் உன்னால் என்ன சாதிக்க முடியுமோ அதை சாதி, உனக்கான ஸ்பேஸையும் உனக்கான அத்தனை அங்கீகாரத்தையும் உனக்கான அத்தனை ஒரு அங்கீகாரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி சமூகமும் பெற்றோர்களும் உடனிருப்பவர்களும் அவனை அங்கீகரித்து அவனாக வளர்க்க விட வேண்டும். போட்டி மனப்பான்மையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களை தூக்கி வெளியே கொண்டு வரணும். அடுத்து இந்த ஊடகம் மீடியா, இந்த மீடியா தான் 80-70% நம்முடைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துகிற ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் என்னவெல்லாம் என்று சொல்லுகிறார்களோ அனைத்தும் போதைக்கு செல்லக்கூடிய எல்லா நிலைகளையும் இலகுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்கிறோம். வரக்கூடிய திரைப்படங்களை பாருங்கள், அதில் காட்டப்படக்கூடிய அந்த வில்லன்கள் எல்லாம் இந்த போதை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஹீரோக்களாக தருகிறார்கள். போதைகளை அதிகம் விற்கக்கூடிய, அதனை கடத்தி செல்லக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஹீரோக்களாக காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த வட சென்னையில் போதை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி படங்களை எடுக்கிறார்கள். இங்கேதான் போதை அதிகமாக கிடைக்கும், ஒரு கட்டிடத்திற்கு கீழேயே பெரிய ஃபேக்டரி வைத்து நடத்துகிறார்கள் என்பது போன்ற காட்சி அமைப்புகள் இன்று மீடியாக்களில், சினிமாக்களில், ஊடகங்களில் காட்டப்படுகின்றன. போதையை பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லன் பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டப்படுகிறான். அவனுக்கு இசைக்கப்படக்கூடிய அந்த இசை ஒலிகள், அவன் பேசப்படக்கூடிய அந்த வசனங்கள், அவனுக்கு தரக்கூடிய அந்த தீம் என்று சொல்வார்கள், அவை அனைத்தும் உட்பட இவனுடைய முறுக்கு ஏறக்கூடிய, இவனுடைய அந்த பருவம் தரக்கூடிய அந்த இயல்பு அவனை போதைக்கு செல்ல, இப்படியெல்லாம் செஞ்சாதான் நம்ம மாஸ் போல இருக்கு, இப்படியெல்லாம் இருந்தாதான் போல நம்ம சூப்பர் போல இருக்கு அப்படின்ற அந்த நிலையை இன்றைய மீடியாக்கள் தந்து கொண்டே இருக்கின்றன. அந்த போன் இருக்கு பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டது. அந்த இளைஞன் சொல்கிறார், பாய் நீங்க இந்த ரூம்ல என்ன பூட்டிட்டு போயிடுங்க, வெளியே இந்த ரூம்ல என்ன பூட்டிட்டு போயிடுங்க, போன் மட்டும் கொடுங்க, நான் எங்க இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள எனக்கு நான் பயன்படுத்தக்கூடிய அந்த போதை வருவதற்கு நான் தயார். அந்த போதை பொருள் இருக்கே இந்த ரூமுக்குள்ள எனக்கு கொண்டு டெலிவரி செய்வாங்க, நீங்க பூட்டிட்டு போயிடுங்க. எப்படி உள்ள வரும், அதெல்லாம் உள்ள வரும், நான் வர வச்சிருவேன் உள்ள. அந்த அளவுக்கு அவர்கள் உள்ளே சென்று அதிலே மயங்கி போய் கிடக்கிறார்கள் அன்பான. அந்த அளவுக்கு இந்த மீடியா ஊடகம் நம்மை பாதித்திருக்கிறது. அதிலிருந்து நம்முடைய மக்களை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சிகளை கொண்டு வர வேண்டும். அடுத்து 6வதாக, தீய நட்பில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு நட்பு கொள்கிறார்கள், யாரோடு அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இன்று
அதிகப்படியான கெட்ட நண்பர்களை வைத்துத்தான் இதற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கெட்ட நண்பர்கள் அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். அதை அவர்கள் எடுத்து 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 அவர்கள் அதில் அடிமையாகி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால், பிறரை கொலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இதை நான் உட்கொள்ளக்கூடாது, என்னை தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை கொலை செய்வதற்கும் நான் தயார். தவறான சமூக சீர்கேட்டினுடைய அந்த பெரும்பாவங்களை செய்வதற்கு நான் தயார். சமூகத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவதற்கு தயார். இதிலிருந்து வெளிவருவதற்கு பெற்றோரை அடிப்பதற்கு தயார். எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, சாதா மாத்திரைகளை வாங்கி அதை தண்ணீரில் கலைத்து ஊசியோடு அதை ஏற்றக்கூடிய காட்சிகளை போன வாரம் படித்தோம். அம்பத்தூர்ல ஒன்று, மண்ணடியில் ஒன்று படிச்சிருப்பீங்க. மாணவர்கள் வடநாட்டை சேர்ந்தவர்களிடத்தில் வாங்குகிறார்கள். அவர்கள் பொய் சொல்லி விற்கிறார்கள், இது போதை தரக்கூடிய மாத்திரைகள் என்று. ஆனால் சாதாரண கடைகளில் இருக்கக்கூடிய மாத்திரை ஏமாற்றி விற்கிறார்கள் பல ஆயிரம் ரூபாய்களுக்கு. அதை வாங்கி கரைத்து ஊசியில் ஏற்றிக்கொண்டு ஒருவர் மௌத்தாகக்கூடிய அந்த காட்சியை நம்ம போன வாரமா இதை படித்தோம். இப்போ எவ்வளவு காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறான். நம்ம கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை கவனித்து அவர்களை மீட்டு வரக்கூடிய தீய நண்பர்களிடத்தை காப்பாற்றக்கூடிய அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இல்லை பெரிய ஒரு சமூக சீர்கேட்டை நோக்கி நாம் சென்று விடுவோம். நாளைய தலைமுறை இருக்கவே இருக்காது. இஸ்லாமிற்கும் அல்லாஹை வணங்குவதற்கும் சொற்ப மக்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சிக்கு நாம் விட்டு சென்று விடக்கூடாது அடுத்த தலைமுறை. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தினுடைய அந்த சீரா, ரசூலுல்லாஹுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, போதையில் இருந்து சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மீட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 13 ஆண்டுகள் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அந்த மக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கைகளை கொடுத்தார்கள். அல்லாஹ்வை பற்றியான அந்த அந்த அல்லாஹ்வுடைய பண்பு குறித்து, மகத்துவம் குறித்து, அல்லாஹ்வுடைய வல்லமையை குறித்து அவர்களுக்கு போதித்தார்கள். 13 ஆண்டுகள் தௌஹீதை எடுத்து சொல்லி, 13 ஆண்டுகள் அல்லாஹ்வை பற்றி சொல்லி, 13 ஆண்டுகள் இஸ்லாமிய அரவணைப்பில் அந்த மக்களை அரவணைத்து மதீனாவிற்கு வந்து போதையை ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் அறிவித்தான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதையை, மதுபானத்தை ஹராம் என்று சொல்லி வசனத்தை இறக்கியவுடன் மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் மது ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. தங்களிடத்திலிருந்து மது பாட்டில்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் அனைவரும் அதை போட்டு உடைத்து மதுவினுடைய ஆறே சென்றது மதீனாவுடைய அந்த தெருக்களில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மதுவிலிருந்து மக்களை எடுத்தார்கள். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை முதல் இஸ்லாமிய அரவணைப்பிற்குள் நாம் கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய அரவணைப்பிற்குள் கொண்டு வர வேண்டும். அவர்களை கொண்டு வந்து அல்லாஹை பற்றி சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், அன்பை அவர்களுக்கு தர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த அந்த முயற்சி எடுக்க வேண்டும். கவுன்சிலிங் சென்டர்கள் இருக்கின்றன, அதற்கான நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லுவார்கள், அது இருக்கின்றது. அதிலெல்லாம் சென்று கூட எந்த அளவுக்கும் ரிசல்ட் இல்லாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலை அரவணைத்து தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு பயான்ல ஒரு 2-3 வகுப்புல இது முடியாது. தொடர்ந்து அவர்கள் பின்தொடரப்பட வேண்டும். இது எங்கெங்கெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். யாரெல்லாம் இதை விற்கிறார்களோ, யாரெல்லாம் இது ஈஸியா கிடைக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை ஒழிக்கக்கூடிய, அதை தரைமட்டமாக்கக்கூடிய முயற்சிகளை சமூக சீர்திருத்தவாதிகள் எடுத்து இவர்களை தொடர்ந்து கண்காணித்து, தொடர்ந்து தம்முடைய அரவணைப்புக்குள் வைத்து, தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சிகளும் கவுன்சிலிங்கும் தொடர்ந்து இஸ்லாமிய அரவணைப்பும் தரும் பொழுது இதற்கான தீர்வு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மக்களை, நம்முடைய இளைஞர்களை, மாணவர்களை போதையிலிருந்து வெளியேற்றி போதையில்லா ஒரு பாதையிலே பயணிக்கக்கூடிய, போதையில்லா ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மக்களை ஆக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் போதையிலிருந்தும் போதையினுடைய வஸ்துக்களிலிருந்து முழுவதுமாக மீட்கப்பட்டு அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இளைஞர்களாக, மார்க்கத்தை எடுத்து எம்பக்கூடிய இளைஞர்களாக, மார்க்கத்தினுடைய அடிநாதத்தில் இயங்கக்கூடிய வீரர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பது நம்முடைய அவாவாகவும் துவாவாகவும் இருக்கிறது. அதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை முடிவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா ஹபீபினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஜும்மாவுடைய முதலுரையில் போதை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதிலிருந்து நாம் மீள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நம்முடைய மக்களை மீளுவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, சமீபத்தில் நடக்கக்கூடிய பலஸ்தீன் பிரச்சனையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில் நிறைய மக்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதுவும் செய்ய மாட்டோம், பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற வாக்குறுதி கொடுத்தும் கூட தொடர்ந்து அவர்கள் சந்தேகத்தின் பெயரில் குண்டுகளை
வீசிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், சகோதர சகோதரிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை தாண்டி செல்ல முடியாத ஒரு நிலையிலே, கடைசி எல்லையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். துவா ஒன்றுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். தொடர்ந்து நாம் துவாக்களை அவர்களுக்காக மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள், மரங்களும் பாறைகளும் சாட்சி சொல்லும் யூதர்களுக்கு எதிராக. மூமின்கள், முஸ்லிம்கள் யூதர்களை கொன்றொழிப்பார்கள், யூதர்களை கொல்வதற்கு துரத்தி செல்வார்கள். அப்போது யூதர்கள் மரங்களுக்கும் பாறைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அப்போது மரமும் பாறைகளும் பேசும் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவனை சென்று நீ கொன்றுவிடு என்று மரங்களும் பாறைகளும் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், தாபீன்கள் ஈமான் கொண்டார்கள், தபா தாபீன்கள் ஈமான் கொண்டார்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஈமான் கொண்டார்கள். நாமும் ஈமான் கொள்கிறோம். ஆனால் இன்று நாம் புரிகிறோம் எந்த அளவுக்கு இந்த யூத பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னால், மரங்களும் பாறைகளும் சாட்சி சொல்லும் அளவிற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் மறப்பவன் அல்ல, அல்லாஹ் மறக்கக்கூடியவனும் அல்ல. மிகச்சிறந்த பழி வாங்குவதற்கு, ஆகச்சிறந்த பழியை வாங்குவதற்கு, ஆகச்சிறந்த வெற்றியை தருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி வைத்திருக்கிறான். அதற்காக இந்த சோதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அந்த சோதனையை அந்த மக்கள் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த தரஜாவை தர வேண்டும். இருப்பினும் அப்படிப்பட்ட சோதனையிலும் அவர்கள் மனம் தளராது, அவர்கள் மனம் விடாது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நமக்கான ஒரு படிப்பினை, நமக்கான ஒரு ஈமானிய படிப்பினை, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை பெற்று யூத பயங்கரவாதிகள், யூதர்களை கொன்றொழிக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பொறுமையை தர வேண்டும், சபரை தர வேண்டும், நிலை குலையாத ஒரு தன்மையை தர வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் என்று துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி இந்த ஜும்ஆவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والله يعلم ما تصنعون. وذكر الله